பிராமணோஸ்ய முகமாசி பாகுராஜன்ய கிருதா ஊரு ததஸ்ய யத்வைஷ்யः பத்யாகும் சூத்ரோ அஜாயதா அப்படின்னு இருக்கு. முகத்திலேருந்து பிராமணனும், தோல்லேருந்து க்ஷத்ரியனும், தொடையிலேருந்து வைசியனும், கால்லேருந்து சூத்ரனும் அப்படின்னு இருக்கு. இந்த சுபாவத்தை சொல்றது, சுபாவத்தை சொல்றதே தவிர பிறப்ப சொல்லல. இதே வேதம் இன்னொரு இடத்துல பிராமணேஷு ருச்சகும் ராஜசுனஸ்கிருதி ருச்சம் விஸ்யேஷு சூத்ரேஷு மயிதேஹி ருச்சாருஜம். இந்த பிராமண க்ஷத்ரிய வைசிய சதுர்த்தர்கள்ங்கிற 4 பேரும் அண்ணன் தம்பிகள். நாங்க எல்லாரும் நன்னா இருக்கணும்னு வேண்டுறது. அதை யாராவது எடுத்து பேசணுமா? பேசுறது இல்லை. இதுவும் இங்க என்னன்னு சொல்றேன், இந்த நாஸ்திகவாதிகளுக்கு நான் பதில் சொல்லல. ஆன்மீகவாதிகளுக்கு குழப்பம் தீர்வதற்காக சொல்றேன். பிராமணோசி முகமாசின்னா பிராமணனோட தொழில் முகம் வழியா செய்யறது. இப்ப நான் பேசுறேன், இதான் என் தொழில். கார்த்தால மந்திரம் சொல்றேன், வாயால தானே சொல்றேன். முழுக்க முழுக்க வாக்கு தானே என்னோட தொழில். மந்திரங்கள்லாம் சொல்லி உபதேசங்கள்லாம் பண்றது அப்படிங்கிறதுனால முகத்தினால தொழில் பண்றவர்களுக்கு பிராமணர்கள்னு பேர். தோளால தொழில் பண்றவர்களுக்கு சத்திரியர்கள்னு பேர். யுத்தத்துல படை வீரர்கள்லாம் இருக்கார்களோ, தொடையால தொழில் பண்றவர்கள்லாம் கடையிலெல்லாம் வியாபாரம் பண்றது கார்த்தால 7 மணிக்கு கடையை திறந்தா ராத்திரி 9 மணிக்கு வரைக்கும் உட்கார்ந்துட்டே இருக்கு. அந்த பலம் இல்லைன்னா உட்கார முடியாது. இன்னைக்கே இந்த பசங்கள்லாம் ஐடில எல்லாம் உட்காந்துருக்க பசங்களுக்குலாம் 30 வயசுல முதுகோலி வந்துடுது. ஒரு காலத்துல எல்லாம் 10 மணிக்கு வேலைக்கு போய் 5 மணிக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்ப அப்படிலாம் கிடையாது. 24 மணி நேரமும் அவன் ஆபீஸ்ல சேர்ல உட்காந்துருக்கணும்னா முதுகோலி வராது. இதே வியாபாரிகளை கவனிச்சா உட்கார்ந்துட்டே இருக்கணும் அவர்கள். அதனால அதுல பலம் இருக்கணும். சூத்ரர்கள் அப்படின்னு சொன்னா கால்ல பலம் உள்ளவர்கள்னு அர்த்தம். விவசாயம் பண்ணணும். விவசாயம் பண்றது நீங்க நடக்கிற மாதிரியா? ஒரு மழை பெய்தா 4 நாள் கூட நமக்கு சேத்துல நடக்க முடியல. வருஷம் 365 நாளும் வயல்ல இறங்கி வேலை செய்தார்கள் அப்படின்னு சொன்னா அவர்கள் அல்லவோ முதல் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு வள்ளுவர் சொல்லலையா? அதுதான் உயர்ந்த தொழில் அப்படின்னு இங்க பிரிச்சு காண்பிக்கப்பட்டதே தவிர ஏற்றத்தாழ்வுகள் சொல்லப்படல. இது எல்லாருமே மனசுல வாங்கிக்கணும். ஒரு காலுடைய அம்சம்னா கால்ல இருந்து வந்தவன் மட்டமா அப்படி இல்லை. காலை வச்சுன்னு வேலை செய்கிறவர்கள் அர்த்தம். நீங்க அப்படி எடுத்திருந்தாலே தெய்வங்களுக்கு நாம எங்க வணங்குறோம்? எந்த இடத்துல வணங்குறோம்? காலில் தானே வணங்குறோம். பூ எடுத்து எங்க போடுறோம்? நாம காலில் தானே போடுறோம். நாம பாத சேவை தானே பண்றோம் நாம. அதனால இதை வேணும்னு ஜனங்களுக்குள்ள வேற்றுமையை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக பண்ற பொய் பிரச்சாரம். இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த குற்றங்கள் கடுமையா இருந்திருக்கும். சில காலத்துல திருட்டு குற்றத்துக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது அந்த ராஜா காலத்துல இருந்ததுனால இவர்கள் எல்லாரையும் மரண தண்டனை பண்ண சொல்லிட்டா. மரண தண்டனை எப்படி கொடுப்பார்கள் அப்படின்னா, ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்துல தூக்கி நிறுத்தி மார்புல ஒரு ஆணி அடிச்சிருவார். மார்புல ஒரு ஆணி அடிச்சிருவார். இதெல்லாமே நம்ம சாஸ்திரத்துல உள்ளதுதான். பின்னாடிதான் சிலுவேன்னு சொல்றார்கள் பத்தியில. இதெல்லாம் இந்த புராணங்கள்ல இருக்கு. ஞான சம்பந்தர் சரித்திரத்துல கூட கழுமரம் ஏற்றினான் பாண்டியராஜா அப்படின்னு இருக்கு. இது மாதிரிலாம் சில தண்டனைகள்லாம் அந்த காலத்துல உண்டு. அது மாதிரி எல்லாரையும் ஏற்றுட்டார்கள். இந்த மாண்டவியங்கிற மகரிஷியையும் வச்சு அடிச்சுட்டார்கள். மற்றவர்கள்லாம் 2-3 மணி நேரத்துல இறந்து போயிட்டார்கள். இந்த மாண்டவியங்கிற மகரிஷி இறக்கவே இல்லை. மார்புல ஆணிய வச்சு அடிச்சு 5 நாள் ஆச்சு உயிரோட இருக்கார்.
ராஜா அந்த பக்கமா வந்தான் ஒரு நாளைக்கு வேட்டையாடுறதே, இவர் உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டார். அப்புறம் அவரை எடுத்தா அவர் முனிவர்னு தெரிஞ்சுது, யோகின்னு தெரிஞ்சுது, சித்தர்னு தெரிஞ்சுது, தவறுதல் பண்ணாதவர்னு தெரிஞ்சுது. உடனே அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுனா, அவர் அந்த ஆணியை புடுங்கினா புடுங்க முடியல, அதுக்குள்ள ஆணி புறையோடி போயிடும். அதனால அந்த மரத்திலேருந்து ஆணியை அறுத்து இவரை இழுக்க மார்பிலேயே அந்த ஆணி தங்கினத்தினால அவருக்கு ஆணி மாண்டவியர்னு பேர். ஒரிஜினல் பெயர் அவருக்கு மாண்டவியர்னு தான் பெயர். அந்த மார்பிலேயே ஆணி தங்கினத்தினால ஆணி மாண்டவியர்னு பேரு. இப்போ ஒரு கொஸ்டின், ஆணி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியுமோ? அது எந்த மொழி சொல்லுவது? டீச்சரை பார்க்கறியே, எந்த மொழி சொல்லு? ஆணி அப்படிங்கிற வார்த்தை சம்ஸ்கிருதம். தமிழ்ல யாராவது இன்னும் ஒரு 3 நாள் கதை இருக்கு, இதுக்கு என்ன தமிழ்ல சொல்லுன்னு யாராவது வந்து சொல்லும். பிரம்மண ஆணி ஸ்தா அப்படிங்கிறது எதுக்கு சொல்றேன்னா, எல்லாம் வந்து எதெல்லாம் கவனிக்கணுமோ அதெல்லாம் கவனிக்காம பொய் பிரச்சாரங்களை பண்ணி தமிழை வளர்க்குறேன்னு தமிழை நாசம் பண்ற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உண்மையான தமிழ்ங்கிறது ஆன்மீகத்தினாலதான் வளரும். அதுவும் உலகத்துல எந்த நாட்டுல எந்த மொழிக்கு எந்த விஷயத்துக்கு கண்டென்ட் தேவையா இருந்தாலும் அது சம்ஸ்கிருதத்துல தான் இருக்கு. அதான் இந்த விஷயமே. ஏன் அதுல இருக்குன்னா, அப்பதான் அதை மாற்ற முடியாது. நீங்க மற்ற மொழிகள்ல வைக்கிறத அதை திரிச்சு விட்டுருவாரு. சம்ஸ்கிருதத்துல எப்படின்னா சம்யக்கு கிருதம்னு பேர். அந்த சொல்லு அந்த வார்த்தைகள் இருக்கு, அதுல கொண்டு நீங்க இன்னொரு எழுத்த கூட சேர்க்க முடியாது, அதை அக்செப்ட் பண்ணிக்காது. அது மாதிரி ஒரு அமைப்பு அந்த 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 லாங்குவேஜோட அமைப்பே அது மாதிரி. அதனாலதான் ஃபியூச்சர்ல இருந்து 20 வருஷம் கழிச்சு ஹார்ட் டிஸ்க் இந்த ப்ரோக்ராம் எழுதுறதெல்லாம் சம்ஸ்கிருதத்துல தான் வரும். கம்பல்சரியா நீங்க சம்ஸ்கிருதம் கத்துக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப ப்ரோக்ராம் எழுதுறதே கன்ஃபியூஷன் வருது. இதுக்கு எது வழி அப்படின்னா சம்ஸ்கிருதம் தான். அகம் கிரகம் பிரதி கச்சாமி அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். கிரகம் பிரதி அகம் கச்சாமின்னாலும் அகம் கிரகம் பிரதி கச்சாமி அப்படின்னாலும் கச்சாமி அகம் கிரகம் பிரதினாலும் எப்படி வார்த்தையை பெரட்டி போட்டாலும் அர்த்தம் ஒண்ணுதான். இந்த வார்த்தையை மாத்தினத்தினால சொல்லு மாறிடாது, பொருள் மாறாது. இதுக்கு மேல வார்த்தையை மாற்றவும் முடியாது. இன்னும் சில ரொம்ப உயர்ந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால் இது நீங்க வேணா பொய் பிரச்சாரம் பண்ணலாமே தவிர, வெளிநாட்டுல எல்லாம் ஜெர்மன் முதலிய இடங்கள்ல எல்லாம் இந்த சம்ஸ்கிருத ரிசர்ச்சுக்காகவே கவர்மெண்ட் ஏகப்பட்ட ஃபண்ட் ஒதுக்கி மேக்ஸ் முல்லர் பவன் இருக்கு ஜெர்மன்ல. மேக்ஸ் முல்லர் பவன் முழுக்க முழுக்க சான்ஸ்கிரிட் ரிசர்ச் தாங்க. அதுவும் நம்பூர்ல இருந்து கொண்டு போன புக்கு. நெட்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதனால குழந்தைகள்லாம் புரிஞ்சுக்கணும். தேவையில்லாத இந்த துவேஷத்தை வளர்த்துண்டு நாம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு தடையா இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மனிதன் எதனால உயர்ந்தவன் ஆகிறான் அப்படின்னா, பிறப்புனாலேயோ தொழிலாலேயோ இல்லை, அறிவாலதான். அறிவாலதான் உயர்ந்தவன் ஆகிறான். அறிவே தான் உயரும். அந்த அறிவை உயர்த்தி கொள்வதற்கு தான் இந்த மனித பிறவி அப்படிங்கிறது. அறிவால எவன் உயர்ந்தவனோ அவனை தான் இந்த உலகம் கொண்டாடும். அவனை ஏதாவது ஜாதி பார்க்கிறதா மதம் பார்க்கிறதா? இல்லையே. அறிவால எவன் உயர்ந்தவனோ அவனை கொண்டாடும். இன்னைக்கு சில பேர்கள் சொல்றார்கள், இந்த தேசத்துல பாகுபாடு உண்டு, மத துவேஷம் உண்டு. இந்த தேசம் மாதிரி உலகம் முழுக்க நீங்க தேடினாலும் இன்னொரு தேசத்தை பார்த்துட முடியாது. இந்த நம்ம அப்துல் கலாமை கொண்டு போய் ஜனாதிபதியா வச்சோம், அவரை மதம் பார்த்தா நாம கொண்டாடினோம். இல்லை யாராவது இன்னி பரிந்தும் மதம் பார்த்து அவர்கிட்ட பழகலாம் நினைச்சு பார்த்துருக்கோம். அப்துல் கலாம்னு ஒன்னவே இப்படி தோணும். ஏன்னா அவ்வளோ பெரிய உயர்ந்த அறிவாளி, அவ்வளோ நல்லவன். இந்த நல்லவர்கள் யாரோ, யார் அறிவாளியோ அவன்தான் உயர்ந்தவனே தவிர ஜாதி மதங்கள்லாம் கிடையாது. இதை நம்மளுடைய
வாழ்க்கையில 1500 வருஷம் முன்னாடியே கோவில்கள்ல காமிச்சிருக்கார்கள். எப்படின்னா, சிவன் கோவில்ல போனா நாயன்மார்கள்னு இருப்பார்கள், பெருமாள் கோவில்ல போனா ஆழ்வார்கள்னு இருப்பார்கள். இந்த நாயன்மார்கள் மொத்தம் 63 பேர். அந்த நாயன்மார்களை பத்தி சொல்லும் போது, இவர் சண்டேச நாயனார், இவர் நந்தனார், இவர் காரைக்கால் அம்மையார், இவர் ஞானசம்பந்தர், இவர் நாவுக்கரசர், இவர் சோமாசிமார நாயனார், இவர் சுந்தரமூர்த்தி மாற நாயனார், இவர் அமர்நீதி நாயனார் அப்படின்னு சொல்றமா, இவர் பிராமணர், இவர் சத்திரியர், இவர் கொயவனார், இவர் சக்கிலியர் அப்படின்னு சொல்றமா? கோவில்ல, பெருமாள் கோவில்ல பார்த்தா எத்தனை 12 ஆழ்வார்கள் இருக்கார்கள். சிவன் கோவில்ல பார்த்தா 63 நாயன்மார்கள் இருக்கார்கள். கவர்மெண்ட் கெஜெட்ல எத்தனை ஜாதி இருக்கோ அதை விட கூட இருக்கும். எடுத்து பார்த்தா இன்னி வரையில் யாராவது ஒருத்தர் அந்த நாயன்மார்களையோ ஆழ்வார்களையோ ஜாதியை பத்தி சொல்றமான ஒன்று. ரெண்டாவது, பிராமணன உயர்வுன்னு சொல்லி நம்மளெல்லாம் ஏமாத்தினான்னு சொல்றார்களே, 1500 வருஷமா இந்த நாயன்மார்களை கோவில்ல வச்சு சிவபெருமானுக்கு சமானமா, பெருமாள் கோவில்ல வச்சு விஷ்ணுவுக்கு சமானமா பூஜை பண்றவர்கள் பிராமணர்களா மற்றவர்களா? நாயன்மார்களுக்கு பூஜை பண்றோமே, நாம் ஜாதி பார்த்தா பூஜை பண்றோம். அறிவால், தியாகத்தால், அன்பால் உயர்ந்தவர்கள் அவர். நம்ம மதம் அடிப்படை அதுதான். வியாதகோன் பாவபக்தி கா பூகா சோயி ஜோக ஜுக சுன ஹிம்பாவே பகத பூலதிய ராம திவானே நிஜ பதவா கோ தேவே யாதகோன் ஆச்சார கியாதா ध्रुवती उम्मर तोटी कहाम गजेंद्र पटाता विद्या जाति विजुरकी कटवी. இது சொல்ற இந்த பாட்டை பாடினவர் கபீர்தாஸ்னு ஒரு முஸ்லிம். அவர் சொல்றார், ஜாதி பார்த்தா மதம் பார்த்தா பகவான் கிருப பண்ணுவான். யாருக்கெல்லாம் கிருப பண்ணினான்னு சொன்னேன், இதெல்லாம் பாருங்க. வியாதகோன்னு ஆச்சார கியாதா, குஹனுக்கு கிருப பண்ணினான். ஒரு மீனவன் எப்படி அருள் பண்ணினான் ராமபிரான்? அந்த குஹனை கூப்பிட்டு பக்கத்துல கட்டிண்டு, பக்கத்துல உள்ள லக்ஷ்மணன் கையில ஒரு தட்டை தட்டி, குஹன் கையில ஒரு தட்டை தட்டி, இன்னிலேந்து லக்ஷ்மணன் மாதிரி நீ எனக்கு தம்பின்னா. கம்பராமாயணத்துல சொல்றார், இந்த இடத்துல தசரதனுக்கு 4 மகன்கள். இந்த குஹனை என் தம்பி அப்படின்னு பகவான் சொன்னதுனால 4 ஐவரானோர். 4 ஐவரானோர், 5 பேர் ஆயிட்டார்கள். அப்படி துருவதி உம்மர் தோட்டி, வயசானாதான் நமக்கு கடவுளை தெரிஞ்சுக்க முடியும். கடவுள் அருள் பண்ணுவார். குழந்தையா இருந்தாலாம் கடவுள் அருள் பண்ண மாட்டார்னா, 5 வயசு குழந்தையான துருவனுக்கு பகவான் அருள் பண்ணாங்க. வயசு பார்த்தா பண்ணினான். இல்ல சார் படிச்சாதான் பகவான் அருள் பண்ணுவான்னா, கஜேந்திரங்கிற யானை எந்த ஸ்கூல்ல போய் படிச்சது? கஹாம் கஜேந்திர பட்டாதா வித்யா. ஜாதி பார்த்துதான் பகவான் அருள் பண்ணுவான்னா, ஜாதி விதுரகி கட்டவி. இன்றைய தடவை இப்ப சொல்ல போற விதுரர் வீட்டுக்கு தேடி பகவான் கஞ்சி குடிக்க போறான். ஜாதி பார்த்தா பண்ண போறான். எல்லாம் இப்ப சமீப காலத்துல அதுவும் வேணும்னு ஓப்பனாவே சொல்றேன். இந்த மெக்காலேன்னு ஒருத்தர், அவர் காலத்துலதான் இந்த பிளான்லாம் நடந்தது. இந்த பாரத தேசத்தை கைப்பற்றணும். இதுக்கு முன்னாடி வந்த இஸ்லாமியர்கள்லாம் எப்படி கைப்பற்றினார்கள்னா, யுத்தத்தினால சண்டை போட்டு கைப்பற்றினார்கள். ஆனா மக்களை மதமாற்றம் செய்ய முடியல. சில பேரை மாறாதவர்களை கொன்னார்கள், சில பேரை கத்தி முனையில மதமாற்றம் செஞ்சார்கள். அது ஒரு பக்கம், அது ஒரு வரலாறு. அடுத்து வந்த ஆங்கிலேயர்களுக்கு இந்த மக்களை எப்படி நாம
நம்ம கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வருது. இவர் இந்த மதத்தை பிரச்சாரம் பண்றதுதான் அவர்களோட நோக்கமே. எப்படி பிரச்சாரம் பண்றது அப்படிங்கிற கேள்வி வரத்த இந்த மக்களுக்குள்ள உள்ள அறிவாற்றலுக்கு அடிப்படையா உள்ளது பிராமணர்கள் தான். அவர்கள் போதிக்கிறதுனாலதான் இந்த பிராமணர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு சண்டையை நாம் ஏற்படுத்தி விட்டுட்டோம்னா நம்மளோட வியாபாரம் நல்லா நடக்கும்னு திட்டமிட்டு தான் இந்த பிரச்சாரம் பண்ணப்பட்டது. இது என்னுடைய அபிப்பிராயம் இல்லை. இந்த மெக்காலே எழுதின லெட்டர் இன்னைக்கும் பாரிஸ்ல லண்டன்ல மியூசியத்துல இருக்கு. நெட்டில் போய் நீங்க மெக்காலே லெட்டர்னு சர்ச் பண்ணா மெக்காலே அதுல இருக்கும். அது ஒரு தடவை படிங்கோ, குழந்தைகளுக்கு படிச்சு சொல்லுங்கோ, இங்கிலீஷ்ல இருக்கு. என்ன பண்ணினா இந்த நாட்டுல நம்ம மதத்தை பிரச்சாரம் பண்ண முடியும்னு திட்டமிட்டு தான் அவர்கள் இந்த ஜாதி வேற்றுமையெல்லாம் நமக்குள்ள ஏற்படுத்தி சண்டையை மூட்டி விட்டது. சாஸ்திரங்கள்ல தொழிலால பிரிக்கப்பட்டதே தவிர உயர்வு தாழ்வுங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படிதான் நாம எல்லாம் வாழ்ந்தது. அதுதான் உண்மை. 1-2 இடத்துல தவறுதல் நடந்திருக்கலாம். அதனால மொத்தமாக இந்த சிஸ்டத்தையே குறை சொல்ல முடியாது. இந்த மாண்டவியர் அப்படிங்கிற மகரிஷி ஆணிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சேன். இந்த ஆணிங்கிற சப்தம் வடமொழி சொல்லது. அந்த ஆணியோட வந்ததுனால ஆணி மாண்டவியர்னு பேர். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அவர் அப்புறம் கிளம்பி போயிட்டார். அதுக்கு முன்னாடி இவரை அந்த கழுகு மரத்துல ஆணியோட அடிச்ச போது இவர் என்ன பண்றார், தன்னோட யோக சக்தியினால இந்த உடம்பை இங்க வச்சுட்டு இன்னொரு உடம்பை எடுத்துட்டு நேர யமலோகத்துக்கு போறார். யமதர்மராஜனுக்கு முன்னாடி போய் நிற்கிறார். அந்த அளவுக்கு அவர்களுக்கெல்லாம் சக்தி உண்டு, சித்த புருஷர்கள். யமதர்மராஜன் முன்னாடி நிற்கிறார். என்னேன் நான் யமதர்மராஜன். அதுக்கு அவர் சொன்னார், கீழே பூ உலகத்துல என்னோட உடம்ப ஆணி அடிச்சு வச்சிருக்கு. இது மாதிரி ஒரு தண்டனையை நான் அடையறதுக்கு நான் என்ன குற்றம் பண்ணினேன்னு கேட்டார். எல்லாரும் கவனிச்சு கேட்கணும். நாம் ஒரு சுகம், நாம் ஒரு துக்கம், ஒரு சௌக்கியத்தை அடையிறோம், ஒரு கஷ்டத்தை படுறோம்னா இது எதனால வரது? இதை யார் செய்யறாரு? நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், இவர் செய்யறான், அவன் செய்யறான், இவனால கஷ்டம் வந்தது, அவனால கஷ்டம் வந்தது அப்படின்னு சொல்றோம். சாஸ்திரங்கள் சொல்றது அப்படி கிடையாதுங்க. அவரவர்கள் இன்ப துன்பத்திற்கு காரணம் அவரவர்களுடைய கர்மா அப்படிங்கிறது. அதுதான் தமிழ்ல தீதும் நன்றும் பிறர் தர வாரா. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. பிறர் தரது இல்லை. இத ஒரு நாய் புரிஞ்சுருக்கு, ஒரு மாடு புரிஞ்சுருக்கு. எப்படின்னு சொல்றேன், ஒரு கொம்பை எடுத்து மாட்டை அடிச்சா அந்த மாட்டை அடிச்சது கொம்பு தானே, அந்த மாடு கொம்பதான முட்டணும். கொம்ப முட்டுறது இல்லை, கொம்பு எவங்கையில இருக்கோ அவனை முட்டுறது. ஒரு நாயை கல் எடுத்து அடிச்சோம்னா அந்த நாயை அடிச்சது கல்லு தானே, அந்த நாய் கல்லை தானே போய் கடிக்கணும். கல்லை கடிக்கிறது இல்லை, கல்லு எவங்கையில இருக்கோ அவனை கடிக்கிறது. இது ஒரு நாய் புரிஞ்சுட்டு இருக்கு, ஒரு மாடு புரிஞ்சுட்டு இருக்கு. நாம புரிஞ்சுக்க மாட்டேங்க. இவன் இணைஞ்ச பண்ணா, அவன் இணைஞ்ச பண்ணா, அவனால கஷ்டம் வந்து இவனால கஷ்டம். அவரவர்களுடைய கர்மா. அதை எப்படி போக்கிக்கணும், அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும். அந்த ரீதியில தன் மார்பில் ஆணி அடிச்சது அரசன், அவன்தான் எனக்கு தண்டனை கொடுத்தான், அவனால எனக்கு கஷ்டம் வந்தது அப்படின்னு இந்த மாண்டவியர் நினைக்கல. யமதர்மராஜன் கேட்கிறார், இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அடையறதுக்கு நான் என்ன குற்றம் பண்ணினேன்னு கேட்டார். அதற்கு யமதர்மராஜன் பதில் சொல்றான். குழந்தைகள் எல்லாம் கவனிச்சு கேட்கணும். பதங்கிகானாம் புச்சேஷு त्वयीशीका प्रवेशिता कर्मणस्तस्य ते प्राप्तं फलमेतत्तपोधना स्वल्पमेव यथा दत्तं दानं बहुगुणं भवेत् अधर्म एव विप्रर्षे बहुदुःखफलप्रदः. பதங்கிகா அப்படின்னு ஒரு பூச்சி. அத தமிழ்ல தும்பி அல்லது தட்டான்னு சொல்லுவாரு. தட்டான்னு ஒரு பூச்சி உண்டோன்னு.
இப்படி மழை பெய்யறதுக்கு முன்னாடி பறக்கும். அது பொதுவா தட்டாம் பறந்தாலே மழை பெய்யும்னு சொல்லுவாரு. அந்த 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 கிளைமேட் அதுக்கு தெரியும். அது அப்பதான் அது வெளியில வரும். எப்படி ஈசல் வருதோ, அது மழை பெஞ்சப்புறம் ஈசல் வரும். தட்டாம் மழை பெய்யறதுக்கு முன்னாடி வரும் வெளியில. இதெல்லாம் ஒரு நம்ம இயற்கையோட சார்ந்து வாழறதுக்கு ஒரு அடையாளம். அது இந்த குழந்தைகள் கிராமத்துல என்ன பண்ணுவோம், இந்த தட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டு அந்த 4 ரெக்கையை பிடிச்சிட்டு ஒரு கல்லு, சின்ன கல்லை பேக வச்சா அந்த கல்லை பிடிச்சிக்கும் அது காலால. அது அப்படியே தூக்கினா அந்த கல்லையும் சேர்த்து தூக்கும். அது உடனே இவன் கேட்பான், உன் மாமியார் தலையில எப்படி கல்லை போடுவ அப்படின்னு கேட்டோடனே தொப்புன்னு அது கீழே போட்டுரும். இதெல்லாம் இன்னைக்கு இதெல்லாம் அப்படின்னா என்ன விளையாட்டுன்னே தெரியாது. அது இவன் சொன்னதுனால போடல, ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதால தூக்க முடியாது. இவன் அதை அப்படி சொல்லி கேட்பான், உன் மாமியார் தலையில எப்படி கல்லை போடுவ அப்படின்னு உடனே தொப்புன்னு கீழே போடும். இது ஒரு விளையாட்டு குழந்தைகளுக்கு. இன்னும் சில பேர் அதுல நூலை கட்ட விட்டு அந்த நூலோட பறக்கும். அது அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதுக்காக சொல்லவன். இவர் என்ன பண்ணியிருக்கார், அதுக்கு ஒரு படி மேல போய் சின்ன வயசுல நீ என்ன பண்ணின, அந்த தட்டானை பிடிச்சு ஒரு குச்சி எடுத்து அதோட வயத்துல சொருகி ஷீகா பிரதர்ஷிதா கர்மணஸ்தஸ்யதே பிராப்தம் பலமேதத் தபோதன சொல்பமேவ யதா தத்தம். பொதுவா நாம செய்யக்கூடிய புண்ணியமோ கர்மாக்களோ வளருமது இயற்கையோட சுபாவம். அது பிரகிருத்தியோட. எப்படி ஒரு விதைய போட்டா அது பெருசாறதோ, அதுபோல ஒரு பணத்தை பேங்க்ல கொண்டு போட்டா அது எப்படி வளர்றதோ, அதுபோல பாவத்தையும் செஞ்சோம்னா அந்த பாவத்தை போக்கிக்கலைன்னா வளர்ந்துட்டே போகும். அது புண்ணியமும் அது மாதிரி வளரும். புண்ணிய கடன் பிக்ஸட் டெபாசிட் மாதிரி தான். கடன் வாங்கி கடனை அடைக்கலைன்னா வளர்ந்துட்டே போகும். கடன் பணத்தை போட்டு வச்சு எடுக்காம இருந்தோம்னா வளர்ந்துட்டே போகும். அது மாதிரிதான் புண்ணியமும் பாவம். சொல்பமேவ யதாதத்தம் தானம் பகுகுணம் பவேத். இந்த ஜென்மாவில பண்ணி அந்த தானத்தை நாம அடைய வேண்டாம்னு நினைச்சா அடுத்த ஜென்மாவில பெருசா அந்த புண்ணியம் வந்து சேரும். இந்த ஜென்மாவில பாவத்தை பண்ணி அந்த பாவத்தை நாம போக்கிக்கலைன்னா அடுத்த ஜென்மாவில அது பெரிய பாவமா வந்துடும். அதனாலதான் உடனே நம்ம பாவத்தை எல்லாம் போக்கிக்கணும், பிராயஷ்சித்தம் பண்ணணும், பரிகாரம் பண்ணணும்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. நீ பண்ணின பாவத்துக்கு, போன ஜென்மாவில பண்ணின பாவத்துக்கு இந்த ஜென்மாவில அந்த பலன் தான். உடனே அவர் கேட்டார் மாண்டவியர், எனக்கு எத்தனை வயசுல அதை பண்ணினேன்னா, ஒரு 7 வயசு 8 வயசு. உடனே அவர் சொன்னார், ஒரு 7 8 வயசு 10 வயசு குழந்தைகளுக்கு இது பாவம் இது புண்ணியம்னு தெரியாது. இதை சொல்லி கொடுக்க வேண்டியது யாரு? தாய் தந்தையர்கள் தான். இந்த சின்ன குழந்தை இருக்கு பாருங்க, எறும்பு ஈ பூச்சி போச்சுன்னா சில குழந்தைகள் பயப்படும். எறும்பை பார்த்தே பூச்சி 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 அப்படின்னு சொல்லும். சில குழந்தைகள் நான் சொல்ற மாதிரி பண்ணும். ஓடி போய் அந்த எறும்பை பிடிச்சி நசுக்கும். இந்த எறும்பை கையால தேக்கி. அது மாதிரி சுபாவம் இருந்தா நாம அதை வளர விடக்கூடாது. குழந்தைகளை தடுக்கணும். அப்படி பண்ணக்கூடாது. ஏன் எறும்பை நீ கொல்ற, கடிச்சுக்கும், அதை தள்ளி விடு, கொல்லக்கூடாது. இந்த உலகத்துல எந்த உயிரையும் கொல்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. நம் வாழ்க்கையில அது சம்பந்தப்பட்டா நாம் அதை அப்புறப்படுத்தலாமே தவிர கொல்லக்கூடாது. ஒரு காலத்துல இந்த நாட்டுல கொசுவலை கட்டின்னு தான் படுத்துப்பாரு. கொசுவலை கட்டின்னு படுத்துப்பாரு. இன்னைக்கு கொசுவை விரட்டுறதுக்கு எத்தனையோ உபகரணம் வந்து இப்ப புதுசா சைனாக்காரன் அந்த பாவிகள் ஒண்ணு அறிமுகப்படுத்திருக்கான். ஒரு பேட் ஒன்று இப்படி காமிச்சோம்னா கொசு அதுல பட்டு அப்படியே பொசுங்கி போறது. அத்தனையும் பாவம், அத்தனையும் பாவம். அது மாதிரி உன்னையும் எண்ணெய் சட்டில போட்டு வறுப்பான்.
வீட்டுக்குள்ள ஒரு காலத்துல பூரா வந்தது, தேல் வந்ததுன்னா என்ன பண்ணுவார்கள்? சாணி எடுத்துன்னு வந்து அது மேல அப்படியே வச்சு தூக்கி கொண்டு வெளில போட்டுருவார்கள். கொல்ல மாட்டார். இந்த கொல்ற பதார்த்தமே அந்த காலத்துல கிடையாது. கொல்ற மருந்துன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இது ஒரு 50 வருஷத்துக்குள்ளதான் இந்த கொல்ற மருந்தெல்லாம் வந்திருக்கு. இப்ப சாணியை விட்டு வீட்டை மொழிகினோம்னா கிருமிகள் வந்து அப்புறப்பகுமே தவிர வராது. இப்ப எறும்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஒரு சூடத்தை போட்டோம்னா நொதுக்கி எறும்பெல்லாம் போயிடும். பாம்பு வந்ததுன்னா ஈஸியா சொல்றேன், கிராமத்து வாழ்க்கையை சொல்றேன். மண்ணெண்ணெய் இருக்கு பாருங்க, இந்த சூடத்தை போட்டு மண்ணெண்ணெயை தெளிச்செல்லாம் அந்த இடத்துக்கே பாம்பு வராது. இந்த மண்ணெண்ணெய் ஸ்மெல்லே அதுக்கு பிடிக்காது. நாம என்ன பண்றோம்? எறும்பு வந்தா உடனே எறும்பு பொடியை மேல போடும். எறும்பு பொடியை போட்டோம்னா ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா அப்படியே 10,000 எறும்பு செத்து கிடக்கு. எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய பாவம்! கொல்றதுக்கு யார் அனுமதி கொடுத்தோம்? எல்லாம் பெரிய பாவம். இதெல்லாம் வெளிநாட்டுக்காரன் நமக்கு பழக்கி கொடுத்த வாழ்க்கை. அந்த தப்பெல்லாம் பண்ணவே கூடாது. குழந்தைகளுக்கு நாம் அதை இப்பயிலேருந்தே சொல்லி கொடுக்கணும். எல்லாம் நம்மளோட சேர்ந்து இருக்கணும். குருவிகள் வரும், தேன் பூச்சிகள் வரும். வீட்டுல வந்து குளவி கூடு கட்டினதுன்னா அந்த காலத்துல என்ன தெரியுமா சொல்லுவார்கள்? குழந்தை பிறக்க போடுவார். தெரியுமா இருக்காது? நம்ம குடும்பத்துல கர்ப்பம் ஏற்படும்னா தான் குளவி வந்து கூடு கட்டும், குருவி வந்து கூடு கட்டும். நாம ஒண்ணும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற தைரியம். நான் அதை அனுபவிச்சதுனால சொல்றேன். கிராமத்துல எனக்கு தெரியும், குழந்தைகளுக்கு தான் தெரியாது. மெட்ராஸ்ல இருக்கிறதே அங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையுமே விரட்டி அடிக்கிற ஊராட்சி மெட்ராஸ். அங்கேருந்து ஸ்ரீரங்கம் வந்த உடனே நாங்க வீட்டு வேலை முடிக்கல, 10 குருவி கூடு கட்டி வச்சிருந்தது அந்த ஜன்னல்ல. எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். எல்லாத்துக்கும் அந்த தானியங்களை வச்சு, ஜலத்தை வச்சு. இதுல என்னன்னா கிச்சன் ஜன்னல்ல வந்து கூடு கட்டி இருக்கு. அங்க புழங்குற இடம், திருப்பி போயிட்டு வர இடம். 2 தடவை நாம போயிட்டு வந்து நாம ஒன்றும் பண்ண மாட்டோம்னு தெரிஞ்ச உடனே அது தைரியமா இருக்கும். அது பாட்டுக்கு வந்து உட்காந்து நம்மளை பார்க்கும். அந்த வாழ்க்கை வாழ்ந்து பாருவோ, அப்பதான் உங்களுக்கு தெரியும். நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், அபயம் மத்த ஸ்வாஹா, சந்நியாசம்னு சொல்றமோ, துறவரம்னு. அதுக்குள்ள மந்திரம் என்ன தெரியுமா? அந்த மந்திரம் என்ன சொல்லி முடியும் தெரியுமா? இனி இந்த உலகத்துல எந்த உயிரினத்துக்கும் என்கிட்டேந்து பயம் கிடையாது, அபயம் மத்த ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி முடியும். என்னால எங்கிட்டேந்து எந்த உயிரினத்துக்கும் பயம் கிடையாது, எந்த உயிரினத்தையும் கொல்லக்கூடாது. இது நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது. எது உயர்ந்த தர்மம் அப்படின்னு சொன்னால் அஹிம்சா பரமோ தர்மஹா. பிறரை ஹிம்சை பண்ணாம இருக்கிற வாழ்க்கை தான் உயர்ந்த தர்மம் அப்படிங்கிற. இதை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்ப இவர் கேட்கிறார் மாண்டவியர், எனக்கு அறியாத வயசுல நான் அதை பண்ணினேன். இதை வந்து சொல்ல வேண்டியது எங்க அப்பா அம்மா தான். அப்ப நான் ஒரு தவறுதல் பண்ணினா அந்த கணக்கை என் கணக்குல எழுதணுமா, எங்க அப்பா அம்மா கணக்குல எழுதணுமா? இப்ப மைனர் குழந்தையோட அக்கௌண்ட யார் ரன் பண்றது? பணம் போடுறதை மட்டும் அப்படிலாம் வச்சுக்கிறோமா? மைனர் அக்கௌண்ட்னா அப்பா அம்மா தானே கழித்து போடுறோம், குழந்தைகளா கழித்து போடுறது. அது மாதிரி குழந்தைகள் பண்ற பாவம் அப்பா அம்மாவை தான் சாரும்.